ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன் இருக்கு இல்லையா, வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்துட்டு எல்லா கட்சிகளும் ஆல்மோஸ்ட் வேட்பாளர்களை இறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதிமுக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் கட்ட வேட்பாளருடைய லிஸ்ட் அப்படின்றதையே வெளியிட்டுருச்சு. இன்னும் 2 நாட்களில் வந்துட்டு திமுக வரிசையாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவும் லிஸ்ட்டை வெளியிடுறதுக்கான அத்தனை வேலைகள்லையும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக என்கேஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட பரபரப்பான சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல தொகுதிகளை பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருக்கு அதிமுக அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சிட்டிங் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க போட்டியிடக்கூடிய பெரும்பாலான தொகுதிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக நேரடியாக களமிறங்காம அந்த தொகுதிகள் எல்லாத்தையும் பாஜகவுக்கு, அமமுகவுக்கு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெஃபினட்டாக ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில தொகுதிகளையும் பாஜகவுக்கு தார வார்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி பல தொகுதிகள் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 84 லாஸ்ட் இயர் வரைக்கும், அதாவது லாஸ்ட் எலெக்ஷன் வரைக்குமே வந்துட்டு 1996 தவிர அது வந்துட்டு ஏடிஎம்கேக்கு ஒரு வாஷ் அவுட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தேர்தலை தவிர மற்ற எல்லா தேர்தல்கள்லையுமே வந்துட்டு 84 கன்சிஸ்டண்டாக வின் பண்ணக்கூடிய தொகுதி. அதுலேயும் கடைசி 2 டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2016 30,000 ஓட்டு வித்தியாசத்துலையும் 21 50,000 ஓட்டு வித்தியாசத்துலையுமே வந்துட்டு அவினாசி தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய தனபால் இருக்கார் இல்லையா, அவர் வின் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கடந்த எலெக்ஷன்ல 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச அவினாசி தொகுதியை இந்த டைம் பாஜகவுக்காக விட்டு கொடுத்திருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு அதிமுக மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவினாசி தொகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை தாண்டி வந்துட்டு அவினாசி தொகுதியை மையப்படுத்தி எல் முருகன் இருக்கார் இல்லையா, அவர் காய் நகர்த்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அவினாசி தொகுதி அப்படின்றது தனபாலுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதுக்கு 2 காரணங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு அவருக்கு வயசு அதிகமாகிடுச்சு, கிட்டத்தட்ட 74 வயசு ஆயிடுச்சு. அடிக்கடி வேற வந்துட்டு பார்த்தோன்னா உடல் நலம் இருக்கு இல்லையா, உடல் நலம்லாம் வந்துட்டு சரியில்லாமல் போய்கிட்டு இருக்கு. அதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு இந்த டைம் வாய்ப்பு தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் தொகுதி பக்கமே போகிறது கிடையாதான், மக்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக அவர் மேலே அதிருப்தியில் இருக்காங்க, மறுபடியும் அவரை கொண்டு போய் வேட்பாளராக நிறுத்த வச்சோம் அப்படின்னா அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு பேர் எடுத்த இடத்துல தோல்வி ஆயிரும். அதனால தான் இந்த டைம் அவருக்கு வந்துட்டு வாய்ப்பு தரல அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா உண்மையான அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பாஜகவினுடைய அழுத்தத்தினால எல் முருகன் இருக்கார் இல்லையா, அவரை சட்டப்பேரவைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியாலஜியில தான் இந்த டைம் தனபால் ஓரங்கட்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா தனபால ஓரங்கட்டினா எப்படி எல் முருகனுக்கு அது ஃபேவரா அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னா நீலகிரி தொகுதி, அதாவது வந்துட்டு நாடாளுமன்ற தொகுதியில தான் நம்ம முருகன் நின்றிருந்தாரு அப்படின்னு சொல்லணும். ஸோ என்னதான் வந்துட்டு எல் முருகன் வந்துட்டு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு தோத்து போயிருந்தாலும் அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த நாடாளுமன்ற தேர்தல் டேட்டாஸ் படி வந்துட்டு பார்த்தோம்னா 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதின்னு இருக்கு இல்லையா, அந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் அவினாசியில் அதிகப்படியான ஓட்டுக்கள் அப்படின்றது பதிவாகி இருந்துச்சான். இது அப்பலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க இல்லையா, பாஜகனுடைய கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 25 இருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா வரக்கூடிய எலெக்ஷன்ல அவினாசி தொகுதியை கொடுக்கணும், அவினாசி தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் போட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனபால் இருக்கார் இல்லையா, அவரும் ஒழுங்கா வேலை செய்யாதது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொகுதி பக்கமே போகாதது அப்படின்ற மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு காரணமா சொல்லி அவருடைய அரசியலுக்கு ஏகபோகமா முடிவு கட்டப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பா இல்லாத இடத்த வந்துட்டு பார்த்தோம்
பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்பயாவது ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு சீட்டு கேட்டிருக்காரு. சரி ஓகே, அப்பா தான் வந்துட்டு வேலை பார்க்க முடியலன்னு சொல்றீங்க, எனக்கு வந்துட்டு சீட்டு கொடுங்க, நான் வந்துட்டு நல்லா வேலை பார்க்குறேன், கட்சியினுடைய பேரை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னாலும் அப்பாவை வந்துட்டு ஒரு மாதிரி பிளர் பண்ணதே, அப்பாவை வந்துட்டு ஆட்டையை விட்டு நடிச்சினதே அண்ணன் எல் முருகனுக்காக தான். அந்த இடத்துக்கு நீ வரேன்னு சொன்னால் அது எப்படி தம்பி சரியா இருக்கும்? அதனால இந்த எலெக்ஷன்ல சீட்டு இல்லை அப்படின்னு சொன்னதுனால தான் லோகேஷ் வந்துட்டு பார்த்தோம்னா அதிமுகவில் விருப்ப மனுலாம் கொடுத்திருந்தாலும் தடாலடியா தாவேக்காக்கு ஜம்ப் ஆயிருந்தாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா இருக்கு இல்லையா, தாவேக்கா சைட்ஸ்ல இருந்து வந்துட்டு எனக்கு அவினாசியில போட்டிடுறதுக்கான வாய்ப்பை கொடுங்க, அப்பாவினுடைய பேரு, அதை தாண்டி வந்துட்டு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் எப்படியாவது வின் பண்ணிடுவேன், அப்பா யாருன்றதை நான் இவங்களுக்குலாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக பேசி அவினாசி தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்காரா லோகேஷ். தாவேக்காலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவினாசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அளவில் போட்டிகள் அப்படின்றதெல்லாம் யாரும் கேட்கல, அதாவது உட்கட்சிக்குள்ள வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்லாம் கேட்கல. அது மட்டும் இல்லாமல் அப்பாவினுடைய அனுபவம், அதை தாண்டி வந்துட்டு முன்னாள் சபாநாயகர், பேர் சொன்னால் தெரியக்கூடிய அளவுக்கு வந்துட்டு ஒரு பிம்பம் அப்படின்னு இருக்கிறதுனால லோகேஷ்க்கு தாவேக்கால வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால டெஃபினட்டா எப்படியும் வின் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தன்னுடைய மத்திய இணையமைச்சர் பதவி இருக்கு இல்லையா, அதை ரிசைன் பண்றதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரா நம்ம அண்ணன் எல் முருகன். ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னா ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இருக்காங்க இல்லையா, அவங்க லாஸ்ட் டைமு கோவை தெற்குல ஜெயிச்சிருந்தாங்க. இந்த டைமும் வந்துட்டு எப்படியாவது கோவை தெற்கு கிடைச்சிரும், மறுபடியும் வந்துட்டு 2வது டைம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கனவுல இருந்தவங்களுக்கு கோவை தெற்கு தொகுதி மறுக்கப்பட்டிருக்கான். கோவை வடக்கு வேணா தர்றோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம எஸ்பி வேலுமணி இருக்கார் இல்லையா, உங்களை ஜெயிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு, டெஃபினட்டா நான் உங்களை ஜெயிக்க வைக்கிறேன், இல்லைன்னா நீங்க என்னன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்து வானதி சீனிவாசனுடைய மனசை மாற்றி கோவை வடக்குக்கு மாற்றிருக்காங்களா. கோவை தெற்குல எஸ்பி மேலுவனியுடைய வலதுகரம் ஒருத்தர் நிற்க போறாரு அப்படின்ற நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்துட்டு பாஜக கேட்ட பல தொகுதிகளை ஒதுக்காத அதிமுக கேட்காத பல தொகுதிகளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒதுக்கி இன்ப அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 8 தேர்தலாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அவினாசி தனி தொகுதியை பாஜகவுக்கு தாரவார்த்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடப்பாடியினுடைய இந்த மூவ் அவருக்கு ஃபேவரா அமையுமா அமையாதா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.